வணக்கம். திமுக அதிமுக நேரடியாக மோதும் 13 தொகுதிகளில் 5 தொகுதிகளில் கடுமையான போட்டி நிலவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. லோக்சபா தேர்தலுக்கான கூட்டணி பற்றிய அறிவிப்புகளை திமுக வேகமாக வெளியிட்டு வருகிறது. 21 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் தற்போது வெளியாகியுள்ளது. அதே சமயம் தமிழ்நாட்டில் 33 தொகுதிகளில் போட்டியிடும் அதிமுகவின் வேட்பாளர்கள் பட்டியலும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் திமுக மற்றும் அதிமுக இடையே 5 தொகுதிகளில் கடுமையான போட்டி நிலவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் முதல் தொகுதியாக ஈரோடு தொகுதியில் கடும் போட்டி நிலவ வாய்ப்புள்ளது. கடந்த முறை 2 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் அங்கே திமுகவின் கணேசமூர்த்தி வெற்றி பெற்றார். இந்த முறை திமுக வேட்பாளரை மாற்றி உள்ளது. அதே சமயம் அதிமுகவும் வேட்பாளரை மாற்றி உள்ளது. திமுக சார்பாக பிரகாஷ் களமிறக்கப்பட்டுள்ளார். அதிமுக சார்பாக அசோக் குமார் களமிறக்கப்பட்டுள்ளார். கடந்த முறை வாக்கு வித்தியாசம் அதிகமாக இருந்தாலும் கொங்கு மண்டலம் என்பதாலும் வேட்பாளர்கள் மாற்றப்பட்டதாலும் இங்கே கடும் போட்டி நிலவும் வாய்ப்புகள் உள்ளது. இரண்டாவது தொகுதியாக கோவை தொகுதி பார்க்கப்படுகிறது. கடந்த முறை சிபிஎம் வென்ற தொகுதியில் இந்த முறை நேரடியாக திமுக களமிறங்குகிறது. அதிமுகவின் கோவை நாடாளுமன்ற வேட்பாளராக சிங்கை ராமச்சந்திரன் அறிவிக்கப்பட்டுள்ளார். அதிமுகவின் தகவல் தொழில்நுட்ப பிரிவின் செயலாளராக பணியாற்றிய இவர் மார்ச் 2016 அப்போதைய தமிழக முதல்வராக இருந்த ஜெயலலிதாவால் அந்த பதவியில் நியமிக்கப்பட்டார். தற்போது அதிமுகவின் தகவல் தொழில்நுட்ப பிரிவின் தலைவராக உள்ளார். அதே சமயம் கோவை லோக்சபா தொகுதி வேட்பாளராக திமுக சார்பில் கணபதி ராஜ்குமார் அறிவிக்கப்பட்டுள்ளார். பலரின் பெயர்கள் இந்த தொகுதிக்காக சுற்றி வந்த நிலையில் கடைசியில் கணபதி ராஜ்குமார் அறிவிக்கப்பட்டுள்ளார். முக்கியமாக டாக்டர் மகேந்திரன் உட்பட பலரின் பெயர்கள் இதற்காக சுற்றி வந்தது. கடைசியில் கணபதி ராஜ்குமார் தேர்வாகியுள்ளார். செந்தில் பாலாஜி இல்லாத நிலையில் இங்கே கடும் போட்டி நிலவும் வாய்ப்புகள் உள்ளது. அடுத்ததாக தென் சென்னை ஜெயவர்தன் என்று அழைக்கப்படும் ஜெயக்குமார் ஜெயவர்தன் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரின் மகனாவார். 2014 லோக்சபா தேர்தலில் அதிமுக வேட்பாளராக சென்னை தெற்கு தொகுதியிலிருந்து மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஜெயவர்தன் 26 வயதில் தமிழ்நாட்டின் தென் சென்னை தொகுதியில் வெற்றி பெற்றதன் மூலம் இந்தியாவின் இளைய எம்பி என்று அப்போது பிரபலமடைந்தார். இப்போது மீண்டும் இதே தொகுதியில் அவர் 3வது முறையாக போட்டியிடுகிறார். கடந்த லோக்சபா தேர்தலில் இதே தொகுதியில் அவர் 3,02,649 வாக்குகள் பெற்று தோல்வி அடைந்தார். இவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுகவின் தமிழச்சி தங்கபாண்டியன் 5,64,872 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். எனவே இதே தொகுதியில் மீண்டும் தமிழச்சி தங்கபாண்டியன் போட்டியிட வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்த தொகுதியில் கடும் போட்டி நிலவ வாய்ப்புள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக சேலம் தொகுதியில் சென்ற முறை எஸ்.ஆர். பார்த்திபன் திமுக சார்பாக இங்கே 2 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வென்ற நிலையில் தற்போது செல்வ கணபதி இங்கே திமுக சார்பில் களமிறக்கப்பட்டுள்ளார். இவருக்கு தீவிர வன்னியர் வாக்குகள் ஆதரவு உள்ளது. ஆனாலும் சேலம் எடப்பாடி பழனிசாமியின் சொந்த தொகுதி என்பதால் இங்கே கண்டிப்பாக அதிமுக அடித்து ஆடும். இதனால் இங்கே கடும் போட்டி நிலவ வாய்ப்புள்ளது. கடைசியாக ஆரணி தொகுதி கடந்த தேர்தலில் இங்கே காங்கிரஸ் வேட்பாளர் விஷ்ணு பிரசாத் போட்டியிட்டு 3 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். ஆனால் இந்த முறை திமுக இங்கே களமிறங்குவதால் போட்டி கடினமானதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.